வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 70. ஏவலன் தலைவணங்கி வாயில் திறக்க விதுரர் சகுனியின் அறைக்குள் நுழைந்தபோது அவர்களிருவரும் கைகளைக் கட்டிக்கொண்டு நாற்களத்தை நோக்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நகர்வுக்காக காய்கள் காத்திருந்தன. அவர் வருகையை அவர்கள் அறிந்ததாகவே தெரியவில்லை. காலடியோசை கேட்ட பின்னரும் அவர்களின் நோக்கு நிலை விலகவில்லை. வாசிப்பது சந்தீப். விதுரர் வந்து வணங்கியதும் சகுனி விழிவிலக்காமலேயே முகமனுரைத்து அமரும்படி கைகாட்டினார். கணிகர் அங்கிருக்கும் எதையுமே காணாதவர் போன்ற விழிகளுடன் நிமிர்ந்து நோக்கி புன்னகைத்து முகமன் சொன்னபின் காயமைவில் நெஞ்சாழ்ந்தார். அவர்கள் அந்தத் தருணத்தின் முடிவின்மையில் முற்றிலும் மூழ்கி நிகர்விசைகள் என செயலற்று அமர்ந்திருப்பதை விதுரர் நோக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு நாற்களம் புரிபடவேயில்லை. இளமையில் சத்யவதி அவரிடம் நாற்களமாட விழைந்து பலமுறை அதை கற்பித்தாள். எளிதில் தோற்கடிக்கக்கூடிய எதிர்த்தரப்பாக அமைய மட்டுமே அவரால் இயன்றது. அடிப்படை நெறிகளுக்கு அப்பால் சென்று அதன் உள்ளடுக்குகளை தொட்டறிய முடியவில்லை. ஆனால் அவள் முன் அமர்ந்து ஆடுவது அவருக்கு பிடித்திருந்தது. ஒளிவிடும் கண்களுடன் சிறு உதடுகளை அழுத்தி அவள் குனிந்து நாற்களத்தை நோக்கும்போது அவர் அவளையே நோக்கிக் கொண்டிருப்பார். என்னை பார்க்காதே மூடா, நாற்களத்தைப் பார். உன்னை வெல்லப்போகிறேன் என்று அவள் சிரித்துக்கொண்டே அவன் தொடையில் அறைவாள். தாங்கள் என்னை எப்போதும் வென்று கொண்டே இருக்கிறீர்கள் அன்னையே. பாரத வருஷத்தின் பேரரசியை எவர் வெல்ல முடியும் என்பார். அவளுக்கு அவன் கூறும் புகழுரைகள் பிடிக்கும். வழக்கமான சொற்களாக இருந்தாலும் கூட முகம் மலர்ந்து சிரித்துக் கொள்வாள். பகடையாடலின் இந்த முறை அஸ்தினபுரியிலேயே உருவாகி வந்தது என்பார்கள். மாமன்னர் ஹஸ்தி பகடையாடுவதில் தேர்ந்தவர். முன்பிருந்தது 4-2-8 என அமைந்த படைக்களம். 12 ராசிகளுக்குரிய முறையில் அதை அவர் மாற்றியமைத்தார் என்றாள். ஹஸ்தி அமைத்த அரண்மனையில் பகடைக்கென ஒரு தனி மாளிகையே இருந்தது. 12 படைக்களம் என அதை அழைத்தனர் சூதர். பாரத வருஷத்தின் அரசர்கள் அனைவரும் இங்கு வந்து அரசருடன் அமர்ந்து ஆடியிருக்கிறார்கள். நாட்கணக்கில் வாரக்கணக்கில் அன்றெல்லாம் ஆடல் நிகழும். மாமன்னர் குருவை ஒருமுறை கூட எவரும் வென்றதில்லை, சத்யவதி சொன்னாள். பிரதீபரின் காலத்தில் பகடை மாளிகை இடிக்கப்பட்டது. பகடையாடலை அவர் வெறுத்தார். அது போர்க்களத்தை தவிர்க்கும் கோழைகளுக்குரிய ஆடல் என்று சொன்னார். அதன் பின்னர் இங்கே எந்த அரசருக்கும் பகடை கையகப்படவில்லை. பகடையை உருட்டி அதில் விழுந்த ஏழை நோக்கி மகிழ்ந்து அவனை எரிட்டாள். ஆனால் மண்ணிலும் குருதியிலும் விதைகள் ஒருபோதும் முற்றிலும் மறைவதில்லை என்பார்கள். அஸ்தினபுரியின் அரசகுடியில் பகடையாடும் மன்னர்கள் வரக்கூடும். மூத்தவன் ஆட முடியாது. இளையவன் ஆடுவான் என எண்ணினேன். அவன் தன் அன்னையுடன் பாவையாடுவதிலேயே இளமையை கடந்துவிட்டான் என்று சொல்லி நீக்கு என்றாள். அவன் நீக்கியதும் மூடா, இப்படியா ஆடுவாய் என்றாள். அருகே இருந்த காயை நகர்த்தினேன் என அவன் சிரித்தான். அவளும் சிரித்து ஒரு காயை நீக்கி அவனை மீண்டும் வென்றாள். ஏன், நாற்களத்தில் அப்படி என்ன சிறப்பு என்றான் விதுரன். அவள் திரும்பி சேடியை நோக்க அவள் வாய்மணத்தாளத்தை நீட்டினாள். அதிலிருந்து கிராம்பையும் பாக்கையும் எடுத்து வாயிலிட்டு மென்றபடி பீடத்தில் சாய்ந்து கொண்டாள். மைந்தா, நாற்களம் நம் அகம் போலவே 4 நிலைகளால் ஆனது. முதல் நிலை விழிப்பு. இவ்வாடற்களத்தின் கணக்குகளால் மட்டுமே ஆனது. எவரும் கற்று தேரக்கூடியது. 2ஆம் நிலை கனவு. புற உலகென சமைந்து நம்மைச் சூழ்ந்துள்ள அனைத்தையும் இக்களத்தில் மாற்றுருவாக கொண்டு வந்து பரப்புவது அது. உள்ளுணர்வுகளை வாழ்வீரன் வலக்கையை என பயிற்றுவித்தால் அதை ஆளலாம். 3ஆம் நிலை தற்செயல்களின் பெருக்கென நாமறியும் ஊழ்பெருவலை. அங்கே வாழ்கின்றன நம்மை ஆட்டுவிக்கும் தெய்வங்கள். 4ஆம் அடுக்கு முடிவிலி. அதை ஆள்கிறது பிரம்மம் என்று அவள் சொன்னாள். நாற்களம் ஒன்றினூடாகவே அரசன் அரசு சூழ்தலை முற்றறிய முடியும் என்று நூல்கள் சொல்கின்றன. அரசு சூழ்தலை அவன் அறம். ஒவ்வொரு மெய்யறத்திலும் முடிவிலி என எழும் பிரம்மம் இதிலும் முகம் கொள்ளும். அவள் அவன் விழிகளின் புன்னகையைக் கண்டு நீ ஐயுறுகிறாய்.
இன்று உன் இளமையில் வெளியே இறங்கி நின்று வானாகவும் மண்ணாகவும் பொருளாகவும் மொழியாகவும் விரிந்துள்ள அனைத்தையும் எதிர்கொள்வதைப் பற்றியே கனவு காண்பாய். ஆனால் இவை எப்படி நாமே அமைத்துக் கொண்ட களமோ அப்படித்தான் அவையும். அக்களத்திலும் ஆடல் நிகழ்வது நமக்குள்தான் என்றாள். அவன் புன்னகைத்து, பேரரசி, இதில் ஏன் யானைகளும் குதிரைகளும் போர்வீரர்களும் அமைய வேண்டும்? ஏன் வேழியும் வளைகோலும் துலாவும் வாளும் வேள்விக்கரண்டியும் அமையக்கூடாது என்றான். அவள் அவ்வினாவை அதற்கு முன் எதிர்கொண்டதில்லை என்பதனால் சற்று குழம்பி பின் தெளிந்து, ஏனென்றால் இங்கு நிகழும் அனைத்துமே போரென்றாலும் குருதி சிந்தி களமாடலே போரின் முழுமை என்றாள். அனைத்துமே கருவிகள் என்றாலும் படைக்கலங்களே தெய்வங்களுக்கு உகந்தவை மைந்தா. பிறர் நாற்களமாடுவதை நோக்கி அமர்ந்திருக்கையிலெல்லாம் அதை ஆடுபவர்கள் தங்களைத் தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்றே உணர்வார். வண்ணங்களும் வடிவங்களும் உறவுகளும் பிரிவுகளும் உணர்வுகளும் அறிதல்களுமாக விரிந்து கிடக்கும் வாழ்வினும் பெருக்கை தங்கள் முன் எளிய நாற்களத்தில் எண்ணி அடுக்கிய காய்களென பரப்பி அதன் நெறிகளை தாங்களே வகுத்துக் கொண்டு அதன் நுட்பங்களை மட்டுமே மேலும் மேலும் தேடிச் செல்கிறார்கள். நுட்பங்களில் மட்டுமே இவையனைத்துமென ஆகி நின்றிருக்கும் அதன் முடிவின்மை வெளிப்படுகிறதென்பது எத்துறையிலானாலும் அதில் தேர்ச்சி பெற்றோர் சென்றமையும் மாயை. அது இங்கே பேருருவாகவும் பெருங்கொந்தளிப்பாகவும் அப்பட்டமான எழுச்சியாகவும் கூடத்தான் வெளிப்படுகிறது. அதை அவர்கள் அறிவதேயில்லை. நுட்பங்களை உணரும் திறன் தங்களுக்கு அமைந்துவிட்டமையாலேயே நுட்பங்களே உண்மை என நம்பத் தலைப்படுகிறார்கள். வியாசர் சொல்லில், பீஷ்மர் படைக்கலத்தில், திருதராஷ்டிரர் இசையில், கணிகரும் சகுனியும் நாற்களத்தில் தாங்களே பின்னிய அவ்வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பின்னியவர்கள் தாங்களென்பதனால் அதை தங்கள் வெற்றி என்றே எண்ணிக்கொள்கிறார்கள். நாற்களம் ஆடுபவனின் முதன்மைத்திறன் என்பது உணர்வுகளை வெல்வதே. இங்கு யானையும் குதிரையும் வீரனும் அரசனும் என இவை வண்ணமும் வடிவமும் கொண்டிருப்பது உண்மையில் நம் உணர்வுகளை சீண்டுவதற்கே. ஆடத் தொடங்குபவன் இவற்றில் ஈடுபடுகிறான். நிகர்வாழ்வென இதை கொள்கிறான். ஆடித் தேர்பவன் இவற்றை வெறும் அடையாளங்களென ஆக்கிக் கொள்கிறான். கணக்கின் புதிர்களும் சூழ்க்கைகளும் மட்டுமாக ஆடல் ஆகும்போதே களம் கைகூடுகிறது. கனவின் வழிகளென ஆகும்போது சூழ்ந்து நின்றிருக்கும் தெய்வங்களின் வழிகளை காணத் தொடங்குகிறான். இக்களத்திலன்றி வேறெங்கும் அவை வெளிப்படுவதில்லை. மிக இயல்பாக கணிகரின் கை நீண்டு ஒரு காயை நீக்கியது. சத்யவதியின் சொற்களிலிருந்து விதுரர் மீண்டு வந்தார். அது எளிய குதிரை வீரன் என்று கண்டதும் விதுரர் குனிந்து அவ்வாட்டத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அதற்குள் சகுனி பெருமூச்சுடன் களத்தை கலைத்து அருகிலிருந்து பெட்டிக்குள் போட்டபின் தாடியை நீவியபடி புன்னகையுடன் அவரை நோக்கித் திரும்பி, பொறுத்தருள்க அமைச்சரே, உச்சகட்டம் என்றார். கணிகர் பகடைகளை எடுத்து வைத்து களப்பலகையை அப்பால் விலக்கினார். தெய்வங்களே என்னும் வலிமுனகளுடன் அசைந்தமர்ந்தார். நான் பீஷ்மபிதாமகர் அனுப்பி இங்கே வந்திருக்கிறேன் என்றார் விதுரர். அவர் உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கும்படி சொல்லி என்னை அனுப்பினார். சகுனி சிரித்து, என்னிடமா இல்லை கணிகரிடமா என்றார். விதுரர் திகைப்புடன் கணிகரை நோக்கு, சகுனி, அமைச்சரே, என்னிடம் என்றால் என்னை அவர் தன் படைக்கல நிலைக்கு வரச் சொல்வார். உங்களை அனுப்பி வைக்க மாட்டார் என்றார். கணிகரிடம்தான் என்றார் விதுரர். சொல்லுங்கள், நான் கேட்கலாமல்லவா என்று சகுனி சொன்னார். நீங்களிருவரும் ஒன்றல்லவா என்றார் விதுரர். சகுனி சிரித்து, உண்மையில் உங்களை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம். இந்நகரம் நீங்கள் மீண்டெழுவதற்காக காத்திருக்கிறது என்றார். பேரரசரை சந்தித்தீர்களா? விதுரர் இல்லை என்றார். கணிகர் படை நகர்வுகளைப் பற்றி பிதாமகர் கவலை கொண்டிருப்பார் போலும் என்றார். ஆம், அஸ்தனபுரி தன் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு என்னும் நம்பிக்கை எப்போதும் அவருக்கு உண்டு. அதை உள்ளூர அவர் இழந்துவிட்டிருந்தார். தான் நினைத்தால் அஸ்தனபுரியின் படைகளை முற்றாள முடியும் என்று என்னிடம் அவர் பெருமை சொன்னபோதே அவர் ஆழம் அந்த ஐயத்தை அடைந்துவிட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன். உண்மை நிலை எது என்பதை நான் அவரிடம் சொன்னேன் என்றார் விதுரர். ஆம், அவருக்கு அது உணர்த்தப்பட்டுவிட்டது என்று சகுனி சிரித்தார். அவர் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் தன்னை வந்து சந்திக்கும்படி ஆணையிட்டார். அவர்கள் அவரை சந்திப்பதை ஒத்திப் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
துரியோதனனை சென்று சந்திக்க முயன்று கொண்டே இருக்கிறார். அவன் சந்திக்க விரும்பவில்லை. அவர் இடமென்ன என்று அவருக்கு மெதுவாக தெளிவாகிறது. விதுரர் அச்சிரிப்பால் சற்று சீண்டப்பட்டு, அவர் இன்னும் இந்நாட்டின் பிதாமகர். இங்குள்ள படைகளும் மக்களும் அதை அறிவார்கள் என்றார். பிதாமகர்களை மீறிச் செல்லவும் சிறுமை செய்யவும் விழையாதவர் எவர்? வல்லமை கொண்ட விளக்கம் ஒன்று தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அது கிடைத்துவிட்டது என்று சகுனி சொன்னார். கைதூக்கி நால்வேதத்தின் முழுமையை மறுத்த யாதவர்களை எதிர்கொள்வதென்பது வேள்விக்காவலேயாகும். க்ஷத்திரியர்களுக்கு மூதாதையர் வகுத்தளித்த கடமை அது. வேதம் மூத்தோரை விட, மூதாதையரை விட, தெய்வங்களை விட மேலானது. நெறிகளுக்கெல்லாம் விளைநிலம் அதுவே. பிறக்கென்ன வேண்டும் என்றார். ஐயமே வேண்டியதில்லை அமைச்சரே. இனி பீஷ்மரோ பேரரசரோ ஒன்றும் செய்ய முடியாது. என் மருகனைக் கட்டியிருந்த அனைத்து தளைகளும் நெக்குவிட்டிருக்கின்றன. அவன் அவற்றை அறுக்க இன்னும் இழுத்துப் பார்க்கவில்லை, அவ்வளவுதான். சகுனி சொன்னார். இனி என்ன, போரா என்றார் விதுரர். ஆம், ஒரு போர் எவ்வகையிலும் தவிர்க்க முடியாதது. அதை இப்போதல்ல, முன்பு சதசரிங்கத்தில் யுதிஷ்டிரன் பிறந்த அன்றே நான் உணர்ந்தேன். அது இப்போதென்றால் நிகழட்டுமே என்றார் சகுனி. இதுவே மிகச்சிறந்த தருணம் விதுரரே. தொன்மையான ஆரியவர்த்தத்தின் முற்றுரிமையாளர்களான க்ஷத்திரிய அரசர்கள் வலுவிழந்து கொண்டே இருக்க, புதிய நிலங்களில் குலம் முதிர்ந்து அரசமைத்த யாதவர்களும் நிஷாதர்களும் சென்ற 2 தலைமுறைகளாக தென் வணிகத்தாலும் கடல் வணிகத்தாலும் செழித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் புதிய க்ஷத்திரியர்கள் என தங்களை உணர்கிறார்கள். இருதரப்பும் ஒரு போர் முனையில் சந்தித்தாக வேண்டும். எதிர்காலம் எவருடையதென்று முடிவு செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் நானும் சலிக்கச் சலிக்க பேசியவனே என்றார் விதுரர். இதில் எப்பொருளும் இல்லை. இந்த நாற்களம் போல பாரத வருஷமெனும் பெருவெளியை எளிய கணக்குகளாக சுருக்கும் ஆணவம் மட்டுமே இதில் உள்ளது. சகுனி இருக்கலாம் என்றார். நான் அறிய விரும்புகிறேன். அறியக்கூடுவதைக் கொண்டு அறிய வேண்டுவதை நோக்கி முயன்றபடியே இருப்பதே அறிவின் வழி. போர் என்பது எப்போதும் மண்ணுரிமைக்காக மட்டுமே. ஆனால் அதை அதற்குரியதென்று ஏற்க நம் உள்ளம் தயங்குகிறது. க்ஷத்திரியர்களை ஒருங்கிணைக்க வல்லமை கொண்ட அடிப்படை ஒன்று தேவைப்பட்டது. வைதிகர்களின் ஆதரவை பெறுவதும் முனிவர்களை நிறைவடையச் செய்வதுமான ஒன்று. அது எந்த அளவுக்கு பொய்யானதாக, எத்தனை தொலைவிலிருப்பதாக உள்ளதோ அந்த அளவுக்கு பயனுள்ளது. இன்றைய வேதப் பூசல் அத்தகையது. சிரித்துக்கொண்டே சகுனி தொடர்ந்தார். இன்று வரை எவர் தலைமையை ஏற்பது, எவர் படை நடத்துவது என்ற குழப்பமே க்ஷத்திரியர்களை நிறுத்தி வைத்தது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெறும் பழைய பெயர்கள் மட்டுமே. ஆற்றல் கொண்ட அரசு 2தான். மகதம் தொன்மையான க்ஷத்திரிய அரசு. ஆனால் அதையாண்ட ஜராசந்தன் அரையசுரன். அஸ்தனபுரியின் அரசோ நிலையற்றிருந்தது. அதன் அரசனாக யாதவக்குறுதி கொண்டவன் அமையக்கூடுமென்னும் நிலை இருந்தது. இன்று அனைத்தும் தெளிவாகிவிட்டன. பேராற்றல் கொண்ட நாடு ஒன்றின் தலைவனாக தூய க்ஷத்திரிய குருதி கொண்ட மாவீரன் ஒருவன் வந்து அமர்ந்திருக்கிறான். அவனுக்குப் பின் க்ஷத்திரியர் அணிதிரள்வது மட்டுமே ஒரே வழி. அதுவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரே, பாரத வருஷத்தின் க்ஷத்திரிய அரசுகள் அனைத்தும் அசுரர்களும் நிஷாதர்களும் அரக்கர்களும் வென்றடக்கப்பட்டு அவர்களின் வேர்ப்பின்னல்களுக்கு மேல் அமைந்தவை. தங்க அம்பாறைக்கு அடியில் காட்டின் இருளென நடந்து வந்து கொண்டிருக்கிறது யானை. அத்தனை க்ஷத்திரியர்களும் கனவில் கண்டு அஞ்சி எழுந்தமர்வது அதன் விழிகளைத்தான் என்று சகுனி தொடர்ந்தார். அவர்கள் அஞ்சுவது யாதவர்களை அல்ல, யாதவர்கள் ஒரு தொடக்கமென அமையக்கூடுமோ என்றுதான். காந்தாரத்தில் ஒட்டகக் கன்றுகளை இளமையிலேயே வெஞ்சுண்ணத்தாலான கோடுகளை கடந்து செல்லாதபடி பழக்கி வளர்ப்போம். கடந்து செல்லும் கன்றுக்கு கடும் தண்டனை அளிக்கப்படும். அவற்றின் குருதியில் அச்செய்தி அச்சத்தால் பொறிக்கப்பட்டுவிடும். பின்னர் அவற்றை கட்டிப் போட வேண்டியதில்லை. சுற்றிலும் வெஞ்சுண்ணக் கோடு வரைந்து எந்த பாலை நிலத்திலும் விட்டுச் செல்லாம். ஆனால் எப்போதேனும் அஞ்சியோ ஆவலுற்றோ ஒரு கன்று எல்லை கடக்குமென்றால் கோடு அக்கணமே பயனற்றதாகிவிடும். எல்லை கடக்கும் ஒட்டகம் பிற ஒட்டகங்களின் கண்முன் கொல்லப்பட்டாக வேண்டும்.
சகுனியின் வெண்பளிங்கு விழிகளை நோக்கியபடி விதுரர் எந்த உணர்வெழுச்சியும் இல்லாமல் அமர்ந்திருந்தார். அமைச்சரே, நான் காந்தார நாட்டிலிருந்து ஒரு வஞ்சனத்துடன் கிளம்பி இந்நகருக்கு வந்து 60 ஆண்டுகளாகின்றன. இப்போது ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்த தருணம் வந்திருக்கிறது. பாரத வருஷத்தின் க்ஷத்திரிய அரசர்கள் அனைவரும் இன்று என் மருகனின் கொடிக்கு கீழ் அணிவகுத்திருக்கிறார்கள். அணிவகுக்காதவர்கள் அனைவரையும் வென்று அழைக்கும் வல்லமை திரண்டுள்ளது. அவன் சக்கரவர்த்தியாக அரியணை அமர்வான். அருகே போடப்படும் பேரரசிக்குரிய அரியணையில் என் மூத்தவள் அமர்வாள். அதை பார்த்தபின் நான் என் நாட்டுக்கு கிளம்பிச் செல்வேன். என் பிறவி நிறைவு கொள்ளும். விதுரர் என்ன சொல்வதென்று அறியாமல் அமர்ந்திருந்தார். என் இலக்குக்கு எதிராக இன்று நின்றிருப்பது இந்திரபிரஸ்தம் ஒன்றே. அது ஒரு முகமூடி. அதை அணிந்திருப்பவன் இளைய யாதவன். அவனை வென்று இந்திரபிரஸ்தத்தை கப்பம் கட்ட வைக்காமல் இது முடியாது என்றார் சகுனி. என் மருகனின் கொடியை ஏற்று திரண்டு கொண்டிருக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் முதல் எதிரி இளைய யாதவனும் அவனுடைய எழுவடிவமாகிய இந்திரபிரஸ்தமும்தான். அவர்களை வெல்வதே தொடக்கம், வேறு வழியே இல்லை. சிசுபாலனின் கொலை அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக அவர்களுக்கு காட்டிவிட்டது என்று கணிகர் சொன்னார். அவர் அங்கிருப்பதையே அப்போதுதான் உணர்ந்தது போலிருந்தது விதுரருக்கு. முற்றிலும் இல்லாமலாகும் கலை அறிந்தவர் அவர் என எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் அவர் உள்ளம் படபடத்தது. ஐயத்திற்கிடமில்லாமல் க்ஷத்திரியர்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது. இனி இத்தனை நாட்கள் அவர்கள் சொல் அழைந்து மழுப்பி வந்த எதற்கும் பொருளில்லை. விதுரர் அவரது எலிக்கண்களை நோக்கி வினாவிழா உள்ளத்துடன் அமர்ந்திருந்தார். அந்த அவை பாரத வருஷத்தின் அரசியல் களமாகவே இருந்தது அன்று. பெருங்குடி க்ஷத்திரியர், சிறுகுடி க்ஷத்திரியர், யாதவர், நிஷாதர், அசுரர் என அனைவரும் அவை அமர்ந்திருந்தனர். தன் படையாழியை ஏந்தி எழுந்து நின்று அவர் 2 அறைகூவல்களை விடுத்தார் என்றார் கணிகர். இனி க்ஷத்திரியர் என்னும் குலம் குருதியாலோ வைதிகச் சடங்குகளாலோ அல்ல, வல்லமையால் மட்டுமே வகுக்கப்படும் என்றார். நாமறிந்த அனைத்து ஸ்மிருதிகளையும் வெட்டிக் கடந்து சென்றார். புதியதோர் வேதத்தை அங்கே அவர் முன்வைத்தார் என்று கணிகர் தொடர்ந்தார். ஒவ்வொருவருக்குமான வேதங்களிலிருந்து எழுந்தது அனைவருக்குமான 4 வேதம். அவர் அதை கடந்து சென்று அளித்தது பிறிதொரு வேதம். விதுரர் அது வேத முடிவு. 300 ஆண்டுகளுக்கும் மேலாக மெய்யறிவு தேடும் குறுமுறைமைகளில் கற்று கற்பிக்கப்பட்டு கடந்து வந்து கொண்டிருப்பது என்றார். அமைச்சரே, புதிய வேதம் பழைய வேதத்திலிருந்தே எழ முடியும். 4 வேதம் முன்பிருந்த வேதங்களைக் கடந்த அமுது என்பார்கள் அறிவோர் என்றார் கணிகர். வேத முடிவென்பதனால் அது வேதமென்றாவதில்லை. வேண்டுதலே வேதம். படைத்து கோரி பெற்று பெருகி நிறைதல் அதன் நோக்கம். இவர் கூறும் வேதம் அறிந்து ஆகி அமர்ந்து நிறைவது. விண்ணென நிறைந்த வெளி நோக்கி இங்கெல்லாம் அது என்றறிவது. அறிதலே அது என்று கடப்பது. அதுவே நான் என்று அமைவது. நானே அது என்று ஆவது. அது குருகுலங்களின் அறிவாக இருக்கும் வரை உரையிடப்பட்டவாள். அவர் அதை உருவி அவை நின்றுவிட்டார். அவர் முன்வைத்தது புதிய சுருதி. மிகத் தாழ்ந்த குரலில் எந்த மெய்யறிவும் அதற்குரிய குருதியுடனேயே எழும் என்று கணிகர் சொன்னார். விதுரர் கடுங்குளிர் வந்து பிடரியைத் தொட்டது போல உடல் சிலிர்த்தார். நாமறிந்த வரலாறனைத்தும் அவர் சிசுபாலனைக் கொன்று கையில் படையாழி ஏந்தி நின்றிருந்த அத்தருணத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டதென்றிக. இனி பிறிதொன்றும் பேசப்படுவதற்கில்லை. இனி கடக்கப்படுவதேது கடந்து செல்வதேது எனும் வினா ஒன்றே எஞ்சியிருக்கிறது. கணிகரே, அத்தருணத்தை நீங்கள் சமைத்தீர்களா என்று விதுரர் தணிந்த குரலில் கேட்டார். சிறிய பறவை போல ஒலி எழுப்பி கணிகர் சிரித்தார். நானா? ஆம், ஒருவகையில் நான்தான். ஆம், நான் சமைத்தேன். மீண்டும் உடல் குலுங்க நகைத்து எத்தனை அரிய தருணம் அல்லவா? பேரொருவன் ஒருவனை துகிலுரிந்து நிறுத்துதல். அவரே மகிழ்ந்து தலையாட்டி நகைத்து குலுங்கினார். ஜராசந்தன் அவரை அவை நடுவே அறைகூவுவான் என்று எண்ணினேன். அவர் தன் கைகளை விலக்கிக் கொண்டார். சிசுபாலனிடம் சிக்கிக் கொண்டார். நன்று, நன்று. பின்பு மெல்ல அடங்கி முகம் மாறினார். விழிகள் சற்றே இடுங்க. அமைச்சரே, அங்கே 2 படையாளிகள் இணைந்து ஒன்றானதை பார்த்தீர்களல்லவா என்றார்.
ஆம் என்றார் விதுரர். நன்று என்றபின் கணிகர் அமைதியானார். அவர் சொன்னதன் பொருள் என்ன என்று சித்தத்தை அடைந்தபின் தன்னை விலக்கிக் கொண்டு விதுரர், நான் பீஷ்ம பிதாமகரின் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். அதற்கு முன் ஒரு வினா என்றார் கணிகர். இதில் உங்களுக்கென உணர்வுகள் ஏதுமில்லையா? விதுரர் தயங்கி இல்லை என்றார். அதைத்தான் எண்ணி வியந்து கொண்டிருக்கிறேன். இவையனைத்திலுமிருந்தும் விலகிவிட்டிருக்கிறது என் அகம். பிறர் ஆடும் களம் என்றே இதை உணர்கிறேன். கணிகர் புன்னகைத்து, சொல்க என்றார். விதுரர், சொல்வதற்கேதுமில்லை, பீஷ்மர் எதை கோரியிருப்பார் என தாங்களே அறிவீர்கள் என்றார். ஆம், ஆனால் அச்சொற்களை கேட்க விழைகிறேன் என்றார் கணிகர். சொல்லாக பீஷ்மரின் மன்றாட்டை விதுரர் சொன்னார். கணிகர் இமை தாழ்த்தி அதை கேட்டிருந்தார். பின்பு மெல்ல அசைந்து கலைந்து அவரது கோரிக்கை இயல்பானது. அமைச்சரே, பெருந்தந்தைக்கு தன் மைந்தர் போர் புரிந்து மறைவதை பார்ப்பது போல் துன்பத்தின் உச்சம் பிறிதில்லை என்றார். ஆனால் என்றபின் சகுனியை நோக்கி, இத்தருணம் நன்கு முதிர்ந்துவிட்டது. இனிமேல் துரியோதனரிடம் எவர் சென்று சொல்ல முடியும் போர் வேண்டாம் என்று? அவர் எண்ணியிருப்பது ராஜசூயமும் அஸ்வமேதமும் இயற்றி அரியணையமர்ந்து மகாசத்ரபதி என்றாவதை. அவரிடம் சென்று அதை தவிர்க்கும்படி எப்படி கோருவது என்றார். அந்த எண்ணமே வேண்டியதில்லை என்று சகுனி உரக்கச் சொன்னார். பீஷ்மருக்கு ஒரு வழியே உள்ளது. அவர் சென்று யுதிஷ்டிரனிடம் சொல்லி போரை தவிர்க்கச் செய்யட்டும். தன் மணிமுடியுடனும் செங்கோலுடனும் வந்து யுதிஷ்டிரன் இங்கே அவை பணியட்டும். அனைத்தும் அவர் விழைந்தது போலவே முடிந்துவிடும். விதுரர் ராஜசூயத்திற்கு வில்லளிப்பதைக் கூட சொல்ல முடியும். அதை ஒரு சடங்காக ஏற்க முறைமை உள்ளது. அஸ்வமேதத்தின் புரவி தன் எல்லைக்குள் வந்து செல்ல ஒப்புக்கொண்டால் அவர் அஸ்தனபுரிக்கு அடங்கிய மன்னரென்றாகும் அல்லவா? அதை சத்ராஜித்தான அவர் எப்படி ஏற்பார் என்றார். ஏற்க மாட்டான். ஏற்க இளைய யாதவன் ஒப்பவும் போவதில்லை என்றார் சகுனி. பாரதவர்ஷத்தின் தலைமகனாக யுதிஷ்டிரனை நிறுத்துவதென்பது இளைய யாதவனின் செயல்திட்டத்தின் முதல் அடிவைப்பு. இங்கு ஒரு புதிய ஸ்மிருதியையும் புதிய சுருதியையும் நாட்டிச் செல்ல வந்தவன் அவன். அதற்குரிய ஏவலனே யுதிஷ்டிரன். ஆகவே அவன் ஒருபோதும் பணிய மாட்டான். இதழ்கோட நகைத்து சகுனி தொடர்ந்தார். ஆனால் பீஷ்மர் சென்று அங்கே கையேந்தி நிற்கட்டும். அப்போது தெரியும் உண்மையில் அவரது இடமென்ன என்று. இத்தனை நாட்களாக இவர்களின் சொற்கட்டுகளுக்குள் நின்றாடியவன் என் மருகன் மட்டுமே. பாண்டவர்கள் அவரது ஒரு சொல்லையும் இன்று வரை ஏற்றதில்லை. இனி ஏற்கப் போவதுமில்லை. வெறுப்பு எழுந்த விழிகளுடன் அவர் உள்ளத்திற்குள் இன்றும் பாண்டவர்களே இனியவர்கள். அதை இங்கு அனைவரும் அறிவர் என்று சகுனி சொன்னார். அன்று வேள்வியவையின் முதல்வனாக இளைய யாதவனை அழைத்தவர் பீஷ்மர். சென்று இளைய யாதவரிடம் கோரட்டுமே போரைத் தவிர்க்கும்படி. செய்ய மாட்டார். தந்தையென தன்னை வணங்குபவர்களின் நெஞ்சுமேல் எழுந்து நின்றாடவே அவரால் முடியும். விதுரர் சற்று எரிச்சலுடன் நான் கோர வந்தது கணிகரிடம். அவரது மறுமொழியை சொன்னாரென்றால் பீஷ்மரிடம் சென்று உரைப்பேன். என் கடமை அவ்வளவே என்றார். அவர் சொல்வதையே நானும் சொல்கிறேன் என்று சகுனி சொல்ல கணிகர் கையசைத்து குருதியை தவிர்க்கும்படிதானே பீஷ்மர் கோரினார். போரைத் தவிர்க்கும்படி அல்ல அல்லவா என்றார். ஆம் என்றார் விதுரர் குழப்பத்துடன். குருதியில்லாத போர்கள் பல உள்ளன. நிகரிப்போர்களைப் பற்றி நூல்கள் சொல்கின்றன என்றார் கணிகர். அவை நாடுகளுக்குள் நிகழ்வன அல்ல என்று சகுனி எரிச்சலுடன் சொன்னார். குலக்குழுக்களுக்குள்ளும் குடிகளுக்குள்ளும் பூசல்கள் எழும்போது அவை குருதிப்பெருக்காக ஆகாமலிருக்கும் பொருட்டு கண்டறியப்பட்ட வழிமுறை அது. தன் படைக்குலத்தோர் தங்களுக்குள் பூசலிட்டால் படைவல்லமை அழியுமென்பதனால் அரசர் அதை நெறியாக்கினர். கணிகர், இங்கும் நிகழவிருப்பது ஒரு குடிப்போர் அல்லவா என்றார். நாடுகளுக்குள் நிகரிப்போர் நடந்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று சகுனி எரிச்சலுடன் கைகளை வீசினார். நிகழ்ந்துள்ளது. முன்பு சத்ராஜித்தின் ஆட்சிக் காலத்தில் கோசலத்திற்கும் மகதத்திற்குமான எல்லைப்போர் வெண்களிற்று சண்டை வழியாக முடித்து வைக்கப்பட்டது.
பிரக்ஜோதிஷத்தின் பகதத்தருக்கும் வங்கத்துக்குமான போர் எழுவர் போர் வழியாக முடித்து வைக்கப்பட்டது என்றார் கணிகர். சகுனி கணிகர் என்ன சொல்லப் போகிறார் என்று நோக்கி அமர்ந்திருந்தார். நிகரிப்போர் பல உண்டு. காளைச்சண்டை, யானைப்போர், இணைமல்லர்களின் அடராடல், சகுனி மல்லர்கள் என்றால் என இழுக்க அது உகந்ததல்ல. முதலில் மல்லரை தெரிவு செய்யும் தரப்பு எதிர்த்தரப்பு எவரை தெரிவு செய்யப் போகிறதென்று அறியாதிருப்பதனால் தன் தரப்பின் முதன்மை பெருவீரனையே முன்வைக்கும். நிகரிப்போர் கோருவது நாம். எனவே பாண்டவர் தரப்பிலிருந்து பீமனே வருவான். நம் தரப்பிலிருந்து அரசர். அது கூடாது என்றார் கணிகர். அப்படியென்றால் யானைச் சண்டையா என்று சொன்ன சகுனி, யானைகள் பூசலிட இருசாராரும் நின்று நோக்குவதா? இளிவரலுக்கு இடமாகும் அது என்றார். ஏன் அது பகடையாடலாக ஆகக்கூடாது என்றார் கணிகர். புருவம் சுருக்கி பகடையா என்றார் சகுனி. லகிமாதேவியின் சுருதியில் அதற்கான நெறி உள்ளது. பகடையும் போரே. அரசர்களுக்குரியது, தெய்வங்கள் வந்தமர்வது. இருதரப்பும் ஒரு நாற்களத்தின் இருபக்கமும் அமரட்டும். வெற்றி தோல்வியே அக்களம் முடிவெடுக்கட்டும். கணிகர் புன்னகை செய்து அவர்கள் தரப்பில் ஒருவர் ஆளட்டும். நம் தரப்பிலும் திறனுளோர் ஒருவர் அமரட்டும் என்றார். ஒரே கணத்தில் அதன் அனைத்து கரவு வழிகளையும் கண்டறிந்து சகுனி புன்னகைத்து நிமிர்ந்தம்.